சென்னை திமுக 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் 110 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வேறு என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. இதனை அடுத்து திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் தொகுதி ரீதியாக அந்த கட்சியினுடைய மறு கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது என்று திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது பலருக்கு கசப்பான ஒரு மருந்தாகத்தான் இருக்கும் என்றும், கசப்பு நல்லது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம், கொள்கை, அமைப்பு முறை, செயல்பாடுகள், உடன்பிறப்புகள் என்ற 4 அடிப்படைகளாக கொண்டு இயங்கும் இயக்கம். இந்த 4 காலங்களும் தோறும் நாம் புதுப்பித்தும் மேன்மைப்படுத்தியும் கூர்த்தீட்டியும் செழுமைப்படுத்தியும் வந்திருக்கிறோம். இவை அனைத்தும் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் எண்ணங்கள் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நான் கூறியது போல அந்த நிர்வாக சீரமைப்பு குழு தேவையான முக்கியமான முடிவுகளை, தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட கழகங்களுடைய எண்ணிக்கை என்பது 77 இருந்து 110 அதிகரித்து எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த மாவட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்பதை வரையறுப்பதற்கான அதிகார கழக தலைவரான எனக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து கழக மறுசீரமைப்பு குழு வழங்கிய பரிந்துரைகளின் அடிப்படையில் கழக முன்னணியினருடன் கலந்தாலோசித்து தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளை 110 மாவட்டங்களாக பகுத்து அறிவிக்கிறேன். அதில் அதிகமான மக்கள் தொகை இருப்பதன் காரணமாக சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சோழிங்கநல்லூர் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்தில் தான் அந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் அதை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது திமுக அதை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக மறுசீரமைப்பு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கன்னியாகுமரி கிழக்கு, கன்னியாகுமரி மேற்கு, கன்னியாகுமரி வடக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி வடக்கு, திருநெல்வேலி தெற்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி மத்தியம், தூத்துக்குடி வடக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி மத்தியம், தூத்துக்குடி வடக்கு ஆகியவை 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டமாக அவர் பிரித்திருக்கிறார்கள். அதே போல தென்காசியை பொறுத்த வரைக்குமே 2 மாவட்டமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் தென்காசி கிழக்கு, தென்காசி மேற்கு என்று பிரித்திருக்கிறார்கள். விருதுநகரை 3 மாவட்டமாக பிரித்திருக்கிறார்கள். விருதுநகர் வடக்கு, விருதுநகர் கிழக்கு, விருதுநகர் மேற்கு என்று பிரித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2ஆக பிரித்திருக்கிறார்கள். சிவகங்கை தெற்கு, சிவகங்கை வடக்கு என்றும், அதே போல ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரித்திருக்கிறார்கள். தேனியை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மத்தியம், திண்டுக்கல் மேற்கு என்று பிரித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை 5ஆக பிரித்திருக்கிறார்கள். மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தியம் என்று பிரித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தை மட்டும் அது நீலகிரி மாவட்டமாக மட்டுமே இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூரிலும் 4 மாவட்டங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூரும் 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை 5 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு, கோவை மேற்கு, கோவை கிழக்கு, கோவை மத்தியம், கோவை வடக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரி 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டமும் 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தை பொறுத்த வரைக்குமே 5 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையும் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் 2 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டமாக மட்டுமே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மாவட்டமாக மட்டுமே இருக்கிறது. ஏனென்றால் அது 2 தொகுதிகள் மட்டுமே இருக்கிறது. அரியலூர், ஜெயங்கொண்டம். அதே போல பெரம்பலூரும் ஒரு மாவட்டமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்குமே அது 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் 2 மாவட்டம், நாகப்பட்டினம் 1 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையும் 1 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் 4 மாவட்டங்களாகவும், தஞ்சாவூர் 4 மாவட்டங்களாகவும், கள்ளக்குறிச்சி 2 மாவட்டங்களாகவும், விழுப்புரம் 3 மாவட்டங்களாகவும், திருவண்ணாமலை 4 மாவட்டமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பத்தூரும் 2 மாவட்டம், வேலூர் 2 மாவட்டம், ராணிப்பேட்டை 2, செங்கல்பட்டு பொறுத்த வரைக்குமே 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் 2 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் பொறுத்த வரைக்குமே 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் உச்சபட்சமாக பார்க்க வேண்டியது சென்னை
10 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னை வடகிழக்கு அந்த வடகிழக்கை பொறுத்த வரைக்குமே திருவொற்றியூர், மாதவரம் ஒரு மாவட்டமாக வருகிறது. சென்னை வடக்கு பெரம்பூர், கொளத்தூர் ஒரு மாவட்டமாக வருகிறது. சென்னை வடமேற்கு ராயபுரம், ஆர்கே நகர் ஒரு மாவட்டமாக வருகிறது. சென்னை மத்திய மாவட்டம் எழும்பூர், அண்ணா நகர் ஒரு மாவட்டமாக வருகிறது. சென்னை மத்திய கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு அது ஒரு மாவட்டமாக வருகிறது. சென்னை மத்திய மேற்கு மதுரவாயிலும் அம்பத்தூரும் இணைந்து ஒரு மாவட்டமாகவும், அதே போல சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம், திருவிக நகர், வில்லிவாக்கம். இந்த சென்னை கிழக்கை பொறுத்த வரைக்குமே சேகர் பாபு அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ராஜேஷ், இணைப்பில் இருங்க.